கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோ மூலமா உங்களை பார்க்கறதுல பெரிய சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? தனிமை ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவன் எதிர்கொள்ள விரும்ப முடியாத ஒரு கடினமான ஒரு காரியம். பொதுவாகவே மனிதர்கள் தனிமையை விரும்புகிறதில்லை. சில நேரங்களில் சிலருக்கு தனிமை ஒரு பயத்தை கொடுக்கும். ஒருவேளை அதே விதமான உணர்வோடு நீங்கள் இருப்பீர்களானால், நான் இன்றைக்கு உங்களோடு தான் பேச விரும்புகிறேன். நான் இப்போ நம்புறேன், நீங்கள் இந்த தற்செயலாக இந்த வீடியோவை நீங்கள் கவனிக்கவில்லை. இது ஏதோச்சியா நடக்கிறதும் இல்லைங்கிறது நான் நம்புறேன். ஆண்டவர் நீங்களும் நானும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள, ஒருவர் கவனிக்க செய்திருக்கிற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறார். தனிமை ஒரு மனிதனுக்கு 3 விதங்களிலே வருகிறது. முதலாவது, மனிதர்கள் தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். சில நேரங்களில் சில பிரச்சனை வரும்போது நம்ம சொல்லுவோம், பேசாம தனியா விடுங்க, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு விரும்புவோம். அந்த தனிமை யாருக்கும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, ஆனால் நமக்குமே அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுது. ஏன்னா காரணம், நம்மளா விரும்பி அந்த தனிமையை விரும்புறதுனால நம்ம தனியா இருக்க விரும்புவோம். அந்த தனிமை பல நேரங்களிலே பல அழுகைகளை நமக்குள்ளே கொடுக்கும், பல ஆற்றாமையை நமக்குள்ள கொடுக்கும், கோபத்தை நமக்குள்ள கொடுத்திருக்கும். அளவுக்கு மிஞ்சிய ஏதோ ஒரு காரியம் நம்முடைய மனதை அழுத்தி இருக்கிறதுனால நம்ம யார்ட்டையும் பேச விரும்ப மாட்டோம், தனியா இருப்போம். 2வது தனிமை மற்றவர்களால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் விரும்புகிற ஏதோ ஒருவர், அது நம்முடைய கணவராக இருக்கலாம், நம்முடைய மனைவியாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு உறவு நம்முடைய எல்லைகளுக்குள்ள இருக்கலாம். நம்ம நினைப்போம் அவங்க தான் வாழ்வினுடைய மிக முக்கியமான ஒருவர் என்பதாக எண்ணுவோம். ஆனால் பல நேரங்களிலே நாம் யாரை மிக முக்கியமாக எண்ணுகிறோமோ, யாருக்காக அதிக நேரம் செலவிடுகிறோமோ, யாரை நம்மோடு கூட கைகளை பிடித்து நடக்கணும்னு நினைக்கிறோமோ, அது உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், உங்க சகோதரனாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், அது யாரோ ஒருவர். நீங்கள் யாரை மிக முக்கியமாக எண்ணுகிறீர்களோ அவர்கள் கொடுக்கிற தனிமை. நீங்க அவங்கள தேடி ஓடி இருப்பீங்க, ஆனால் அவர்கள் உங்களை வேண்டாம் என்று சொல்லி இருப்பார்கள். இந்த தனிமையை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது உங்களை அதிகமா காயப்படுத்தும். இந்த தனிமையில நிறைய பேர் மரித்தும் போயிருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, இந்த நபர் இல்லாம என்னால் வாழ முடியாது, அதனால நான் பேசாம தற்கொலை செய்து கொள்கிறேன்ங்கிற பல காரியத்தை கேட்கிறோம். ஒருவேளை நீங்க கூட அப்படிப்பட்ட ஏதோ ஒரு வருத்தத்துல, ஏதோ ஒரு தனிமையில் இருக்கலாம். 3வது தனிமை நம்மளாவே எடுத்துக்கிறது இல்லை, யாரும் நம்ம கொடுக்கறதும் இல்லை. நம்மளை சுத்தி யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, அதனால நம்ம தனியா விடப்பட்டிருக்கோம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் நம்மோடு கூட இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை இந்த வீடியோ கவனிக்கிற உங்களோடு கூட உங்கள் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் தனியாக இந்த வீடியோவை கவனித்துக் கொண்டிருக்கலாம். இந்த தனிமையை யாரும் உங்களுக்கு கொடுக்கவில்லை, அது தானாக அமைந்திருக்கிற ஒரு தனிமை. யாராவது நம்மகிட்ட பேச மாட்டாங்களா, யாராவது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா, நம்மோட அதிக நேரம் இருக்க மாட்டாங்களா என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள பல நேரங்களில் இருக்கும். ஆனால் தனிமை இந்த 3 விதங்களிலே கொடுக்கப்பட்டாலும் தனிமைதான். அதனுடைய வழியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற நமக்கு வேதாகமம் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய சத்தியம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அன்று சொல்றாரு. ஒருவேளை தனிமையை நீயே எடுத்திருக்கலாம், இல்ல மற்றவர்கள் உனக்கு இந்த தனிமையை கொடுத்திருக்கலாம், இல்ல யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கூட ஒரு தனிமை உங்கள் இருதயத்திற்குள்ளே காணப்படலாம். ஒருவேளை சில நேரங்களில் இந்த தனிமை உணர்வு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கலைங்கிற ஒரு உணர்வுக்குள்ள உங்களுக்கு கொடுக்கலாம். ஒருவேளை நீங்க அப்படி கூட கவனிச்சுட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். நம்ம பல நேரங்களில் மனிதனை தேடி ஓடுறோம், அவன் கொடுக்கிற ஆறுதல் வார்த்தைகளை தேடி ஓடுறோம். இந்த ஆறுதல் வார்த்தைகளும் இந்த மனிதனுடைய உணர்வுகளும் உணர்ச்சிகளும் பல நேரங்களில் மாறிடும். ஆனா மாறாத ஒரே ஒருவர் தேவன் மாத்திரமே. அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்ம செய்யற பெரிய தவறு என்னன்னா, நம்மகிட்ட அன்பை கொடுக்காதவர்கள்ட்ட நம்ம தேடிட்டே இருப்போம். ஆனா அன்பை கொடுக்கிற தேவனிடத்தில் நாம் அதை தேட தவறி இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எங்கெங்கோ தேடின இல்ல, இந்த தனிமை உன்னுடைய இருதயத்தை அதிகமாய் வாதிக்கிறது அல்லவா? இதை நீ கவனிக்கும் போது ஏதோ ஒரு லோன்லிஸ், ஒரு தனிமை உணர்வோடு கூட நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ தனித்து இல்ல, நான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். நான் ஒண்ணு நாம அவருடைய கையை பிடிக்க விரும்புகிறேன். நம்ம பல நேரங்களில் உதறி விடுகிற மனிதனுடைய கையை பிடிக்கிறோம் இல்லையா? உதறி விடுகிற மனிதர்கள் அல்ல, கூட வருகிற தேவனுடைய கைகளை பிடிச்சு கொள்ளுங்க. அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவனுடைய சுபாவம் என்னன்னா, ஒரு மனுஷன் அவரை நம்பி அவருடைய கைகளை பிடிச்சுக்கிட்டான்னா அவர் அப்படி விடுறதே கிடையாது. வேதாகமத்திலே ஒரு தேவ மனிதனை குறித்து கர்த்தருடைய வேதம் பேசுகிறது. அவருடைய பேர் எலியா. இந்த எலியா மிகப்பெரிய வெற்றிகளை குவித்த ஒரு தேவ மனிதன்.
எல்லோரும் எலியானாவே பயந்த ஒரு மிகப்பெரிய காலம் இருந்தது. ஆனால் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் முடிச்சிட்டு இந்த எலியா தனித்து ஒருவனாக இருக்கிறார். அவருக்கு ஒரு காதுல செய்தி வருகிறது, யோசபேல் தன்னை கொலை செய்ய போகிறார் செய்தி வருகிறது. இதை கேட்ட உடனே எலியா யோசபேலுக்கு பயந்து ஓடி போகிறார். போகிற வழியில ஒரு செடியின் கீழே படுத்துக் கொண்டு சொல்கிறார், ஆண்டவரே போதும் கர்த்தாவே, என்ன நல்லவன் அல்ல, என் உயிர் எடுத்துக்காங்க. எலியா தனக்குத்தானே ஒரு தனிமையை கொடுக்கும்படி விரும்பினார். தேவன் விட்டாரான பாருங்க, இல்ல, நம்முடைய தூதனை அனுப்பினார். நீங்க தனிமையை விரும்புவீங்க, ஆனா தேவன் உங்களை விடுகிறவர் அல்ல. அவர் தம்முடைய தூதனை அனுப்புவார், தம்முடைய தூதை அனுப்புவார். ஆம், இன்றைக்கு அந்த தூதுதான் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தூதுதான் சொல்லுகிறது, எந்த தனிமையை தேடி ஓடுகிறாயோ அந்த தனிமை உன் எல்லைகளுக்குள்ளே தேவையில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவரை பிடிச்சுக்காங்க. மனிதர்கள் மாறி போகிறவர்கள். நிறம் என்றால் மாறத்தான் செய்யும், மனிதனுடைய மனம் என்றாலும் மாறத்தான் செய்யும். மனிதன் நிலையற்றவன். அன்றே சொல்றாரு, நம்பப்படுகிறதற்கு மனிதன் எம்மாத்திரம். அதனாலதான் அன்று சொல்றாரு, மனிதனுடைய அன்பு நிலையற்றது, அது நிலையானதல்ல, அது நிலையற்றது, எப்ப வேணா மாறிடும். ஆனா அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாத அன்பு. உங்களுக்காக அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? கல்வாரி சிலுவையிலே தன் 2 கரங்களையும் விரித்து கொடுத்து நமக்காக எல்லாவற்றையும் இழந்து போன அன்பு. அந்த அன்பு உன்னை பார்த்து சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் உங்களோடு கூட இருக்கும்போது என்ன பயம்? அவரை பிடிச்சுக்காங்க. கண்ணால் காண்கிற மனிதனிடத்துல அன்பு ஒருவேளை பொய்த்து போகலாம். காணாத தெய்வம் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். தனிமை உணர்வுனால பாதிக்கப்பட்டது போதும், தனிமையை தூக்கி எறிங்க, அவரை பிடிச்சு கொடுங்க. இன்றைக்கு நீங்க அனுபவிக்கிற இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், நீங்களா தேடிக்கிட்ட சில விஷயங்கள், நீங்களா இது நமக்கு சரியா இருக்கும், இது நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க தேர்ந்தெடுத்த விஷயம்தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழியாக மாறி போனது. தூக்கி எறிங்க. எவ்வளவு நாள் இந்த பாரத்தை சுமப்பீர்கள்? எவ்வளவு நாள் இந்த வேதனையை சுமப்பீர்கள்? எவ்வளவு நாட்களுக்கு இந்த வேதனையும் வலிகும் உங்களை அமிழ்த்தி கொண்டிருக்கும்? இன்னைக்கு ஆண்டு சொல்ற, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார். நான் சொன்னேன்ல, 2வது ஒரு தனிமை மனிதர்கள் நமக்கு கொடுப்பது. வேதாகமத்திலே ஆகார் என்ற பெண்ணை குறித்து வேதம் சொல்கிறது, அவள் ஒரு வேலைக்காரியாக ஆபிரகாம் இடத்திலே இருந்தவள். ஆபிரகாம் இடத்திலே மனைவியாக வருகின்ற அவள் கேட்கவில்லை, அது தானாய் கொடுக்கப்பட்டது. பாருங்க, ஒரு நாள்ல அவள் செய்து வேண்டிய அவள் பிள்ளை பேருக்காக வந்தால் பிள்ளை பேரு பிறந்து விட்டாகிவிட்டது. இப்ப ஆகார வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஆகார் வனாந்தரத்திலே தனித்துவர்களாக நின்றால் ஆகாரோடு கூட ஒருவரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் ஆகாரை காண்கிறவராக இருந்தார். ஒருவர் மற்றவர்களால உங்களுக்கு தனிமை கொடுக்கப்பட்டிருக்குமானால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்காக காத்திருக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லாதபடிக்கு உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அழுகிய மனிதர்கள் ஒருவேளை பரியாசம் பண்ணலாம், நீ நடிக்கிற சும்மா சீன் போடுறேன்னு சொல்லலாம். ஒருவேளை உங்கள் கண்களிலே வடிகிற கண்ணீர் யாரையும் உறுத்தாமல் பாதிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் கண்ணீரை துருத்தியிலே பிடித்திருக்கிறவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, உனக்காக கல்வாரி சிலுவையிலே என்னை நான் என்னுடைய 2 கைகளையும் விரித்து கொடுத்திருக்கிறேன். தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவராக உனக்காக தொங்கினேன். என் அன்பை மறுதளிச்சுட்டு எந்த மனிதனிடத்துல நீ ஓடுற? போதும் என் அருமையான மகளே, என் அருமையான மகனே, இது போதும். இதுவரை மனிதனிடத்துல நீ தேடி ஏமாந்த காரியம் போதும். ஆண்டவர் உங்களை தேடி வரும்படி விரும்புகிறார். ஒன்றே ஒன்று செய்யுங்கள், தேவனுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.